வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் முறுக்கு. டக்குன்னு வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஒரு முறுக்கு செய்யணுன்னா, எந்த அரிசியும் கழுவி காய வைக்காமல், பருப்பு காய வைக்காமல் டக்குன்னு வந்து முறுக்கு செய்யணுன்னா எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெறுமனே வந்து அரிசி மாவு வச்சு நம்ம இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஈவினிங் வந்து டக்குன்னு வந்து குயிக்காக கெஸ்ட் வரும்போது கூட நீங்கள் வந்து இது செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி அளந்து எடுத்துருக்கீங்களோ அதே கப் அளவுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பை வந்து நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம். அப்புறமா தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இப்போ பாருங்கள், உப்பு மொத்தமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அப்புறம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து சீரகம் கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து தண்ணி வந்து நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அது பாருங்கள், தண்ணி மொத்தத்தையுமே வந்து அது நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு, அதாவது உறிஞ்சி எடுத்துக்கிச்சு மாவு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவை மூடியை திறந்துட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு லேசாக வந்து சூடாக தான் இருக்குது, ரொம்ப சூடு இல்லை, பொறுக்கிற சூடு இருக்குது. இந்த சூடு இருக்கும் போதே வந்து மாவை வந்து நம்ம கையால் வந்து சப்பாத்தி மாவு போல் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே வந்து இதில் சேர்க்காதீங்க. இருக்கிற ஈரப்பாத்திரம் வச்சு வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ வந்து ஒரு முறுக்கு புழியிற மிஷினில் வந்து ஸ்டார் பிளேடு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து முறுக்கு புழியிற இதுக்குள்ளே குழாக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் தடவிக்குங்க. பிளேடு எல்லாமே அழுத்துறது எல்லாமே வந்து எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து நம்ம முறுக்கு புழியிற குழாக்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி, ஜல்லி கரண்டி வந்து திருப்பி போட்டு அது மேலே வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கரண்டி இல்லைன்னா என்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே கூட எண்ணெய் தடவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இது வந்து நம்ம நல்லா வந்து ஒரு முறுக்கு ஷேப்பில் வந்து ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் சுற்றிக்கலாம். அப்புறமா சுற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து சூடான எண்ணெயில் வந்து இதை சேர்த்துடலாம். பாருங்க, இன்னொரு முறுக்கு நான் அதே மாதிரி புழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த முறுக்கு நல்லா அழகாக சுற்றி எடுத்தாச்சு. இதே மாதிரி வந்து மற்ற மாவையும் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம முறுக்கு மாதிரி சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, முறுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயை வந்து நல்லா எறுத்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பான முறுக்கு, அரிசி மாவு முறுக்கு டக்குன்னு வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.